நாங்கள் கலைஞர்கள் ஏன் இந்த ஜாதி கொடியை எங்களை கட்டி ஆட சொல்கிறீங்க கேட்டால் அப்பயும் சொல்கிறாங்க பரமேஸ்வரி பண்ண சொன்னாங்கல்ல, அந்த ஜாதிக்கான தான் உனக்கு நல்லா இருக்கோ, எங்கள் நல்லா இல்லையா? சப்பரத்து கூட போய்கிட்டே இருப்போம், நேருக்கு நேரம் வந்து மாறு பிடிச்சி அவர் அவங்க கம்மிக்கிட்டு தான் போவாங்க. முந்தா நேத்து பரமேஸ்வரி இந்த ஊருக்கு வந்தாங்க, எங்களுக்கு நீங்க இந்த மாதிரி ஆடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது பரமேஸ்வரி திணிக்கலையா, அந்த ஊருக்காரங்க தான் திணிக்கிறாங்க. பரமேஸ்வரியை வந்து தன்னைத்தானே ப்ரொமோட் பண்ணிக்க 10 யூடியூப் சேனலை கையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நான் பாட்டுக்கு ஆடுறேன் என்னை பற்றி ஜூம் பண்ணி எடுத்து நீங்கள் அதை போட்டு விடுங்க. பின்னாடி போவான், பின்னாடி இடுப்ப நறுக்கணும், வலி தாங்காம நான் ஒரு இடத்துலலாம் அழுதுருக்கேன். குழந்தைங்க முன்னாடி ஆபாச நடனம் ஆடலாமா? நாங்க மைக்ல போய் சொல்ல முடியும், பெரியவங்க மட்டும் உள்ள வந்து உட்காருங்க. நீங்க ஏன் அந்த மாதிரி ஆடுறீங்கன்னு தெரியல. அப்ப பரமேஸ்வரிக்கும் உங்களுக்கு இருக்கிற தொழில் போட்டியா? தொழில் போட்டியெல்லாம் இல்லை சார், சொல்றது அப்படிதானே. இப்போ 55,000 வாங்கினாலும் அது அவங்களோட விருப்பம். கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க ஃப்ரீயா போய் பண்ணாலும் அவங்களோட விருப்பம். கண்டிப்பா. அதை எதுக்கு நீங்க எடுத்து பேசுறீங்க? வணக்கம். பரமேஸ்வரி பிரச்சனையை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதில் வந்து பரமேஸ்வரிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஜோதி என்பவங்ககிட்ட தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வணக்கம். வணக்கம்ண்ணா. என்ன பிரச்சனை ஃபஸ்ட்டு? பிரச்சனைன்னு சொன்னால் பிரச்சனை இது பெருசாகவே ஆயிருக்க தேவையில்ல, சொன்னப்பயே கேட்டிருந்தா. இந்த பிரச்சனை பெருசாகணும்னு ஆக்கிட்டாங்க. பரமேஸ்வரின்ற ஒரு சக தொழிலாளி, என்னோட சக தொழிலாளி வந்து என்னென்னா, கிரவுண்டுக்கு மேளத்துக்கு ஆடாமல் ரெக்கார்டு போட்டு ஆடுறதும், ஒரு சமூகத்தை கொடிய தலையில் கட்டி ஆடுறதும், மூத்த கலைஞர்களை இழிவுபடுத்தும் விதமாக செயல்கள் செய்கிறதும், அந்த மாதிரி செயல்களை எதிர்த்து நாங்கள் வந்து ஏன்ப்பா இப்படி பண்ணுற, திருத்திக்கலாமே அப்படின்னு சொன்னால், அதை நீங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? கலெக்டரா, மாவட்ட கலெக்டரா, எம்எல்ஏவாக இருக்கீங்களா, சிஎம்மாக இருக்கீங்களான்னு எங்களை எதிர்கேள்வி கேட்குறது. இதை வச்சு நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது வாக்குவாதம் முட்டி அது ஒரு பெரிய பிரச்சனையாகிடுச்சு. யார்கிட்ட பேசுனீங்க? பரமேஸ்வரின்ற பொண்ணுட்டு நாங்கள் பேசியிருக்கோம். நீங்கள் பேசுனீங்களா? ஆமாம். அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த பொண்ணு மீடியாவில் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்து நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. பரவாயில்லையே, ஒரு கரகாட்ட கலைஞர் இப்படி எடுத்து போடுறாங்களே அப்படின்னு ஒரு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அது போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, எங்களுக்கே அந்த சந்தோஷம் திருப்பி ஆப்பா மாற ஆரம்பிச்சிருச்சு. எரிச்சலாக இருந்துச்சு? எரிச்சல்லாம் கிடையாது சார். ஒரு பொண்ணு வளர்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பொண்ணு வளர்றதுலலாம் பிரச்சனை இல்லை, வளர்ந்தா சந்தோஷம் தான். ஏன்னா எத்தனையோ கலைகளுக்கு அங்கீகாரம் இருக்குது, இந்த கரகாட்ட கலைக்கு மட்டும்தான் ஒரு அங்கீகாரம் கிடையாது. அதுவும் இந்த பொண்ணு வளர்ந்தா இந்த கரகாட்ட கலையில் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தான். ஏன் கரகாட்ட கலைக்கு அங்கீகாரம் இல்லைன்னு நினைக்கிறேன்? ஏன் அங்கீகாரம் இல்லை அப்படின்னா, அது வந்து ஒரு ஆபாச நடனமாக சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு முன்னாடி ஆடிய கலை சொல்லி பார்த்துட்டு இருக்காங்களா, இல்லை அதுதான் நடக்குதா? அது நடக்கவும் செய்யுது, அதை நாங்கள் மறுக்கலை, என்னைக்கும் மறுக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு முன்னாடி ஆடிய கலைஞர்கள் வந்து உடையை வந்து நாகரிகமாக உடுத்திருப்பாங்க. கரகாட்ட கலையில் நிறைய வித்தைகள்னா நிறைய விளையாட்டுகள் ஈவெண்ட்ஸ் பண்ணுவாங்க. எந்த மாதிரியான? பூப்பந்து விளையாடுறது. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், நான் மொத்தம் கரைச்சி குடிச்சவன்லாம் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன். பூப்பந்து விளையாடுவது, வாழைக்காய் வெட்டுவது, சாமி ஆட்டம் போடுவது, சொடலமாடி சாமி ஆடுறது, தீப்பந்தம் விளையாடுவது, டீப் லைட் உடைக்கிறது, சைக்கிள் விளையாட்டு விளையாடுறது, ஏணியில் ஏறி தலைகீழ மீண்டு ஏணியிலேருந்து இறங்கி வர்றது, இந்த மாதிரி நிறைய அதில் ஈவெண்ட்ஸ் இருக்குது, பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்ணில் வந்து எலுமிச்சம்பழம் கோர்க்கிறது, பிளேடை கண்ணில் எடுக்கிறது, வாயில் கலரை உடச்சி குடிக்கிறது, இந்த மாதிரி தலையில் கரகத்தை ஏற்றி பின்னாடி வரை ஏற்றிட்டு தலைக்கே கொண்டு வர்றது, அப்புறம் நெத்தியில் இறக்குறது, இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட கலைகள் இருக்குது உள்ள. நான் வந்து இதுவரை அதில் எதுவுமே செஞ்சதில்லைன்னா எங்களுக்கு சரியான முறையில் கற்றுக் கொடுக்க ஆள் இல்லை. நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து 15 வருஷம் ஆகுது. நான் வந்த நான் இந்த ஃபீல்டில் இறங்கின காலகட்டத்தில் இருந்து ஆஃப் ட்ரெஸ் தான் போடுறோம். ஆஃப் ட்ரெஸ் தான் போடுறேன். நான் இறங்கின காலத்துல இருந்து இப்போ வரையும் இந்த ஆஃப் ட்ரெஸ் போட்டு தான் நான் பார்த்துருக்கேன் ஒழிஞ்சு
ஒரு நீட்டான ட்ரெஸ் போட்டு மூத்த கலைஞர்களை பார்த்துருக்கேன். மூத்த கலைஞர்கள்னா அவங்கள ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி தான் ஆனாங்கன்ற சொன்ன விஷயங்களை கேட்டிருக்கேன். ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பரமேஸ்வரியும் போடுறாங்க. ஆமாம், ட்ரெஸ் அவங்க போடுறாங்க. நாங்கள் இல்லைன்னு சொல்லலையே, தப்பாக ஒன்றும் சொல்லலையே. நீங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் நீங்கள் ஆடினது, அதாவது ரெக்கார்ட் போட்டு ஆடினதே இல்லையா? ரெக்கார்ட் போட்டு கூட ஆடினது இல்லைங்க சார். ரெக்கார்டு போட்டு, அதாவது நம்மளுக்கு ஆட்டன்றது இயற்கையாகவே ஊறி போயிருக்கு. இப்போ சும்மா வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், ஏதோ ஒரு பாட்டு கேட்குறோம், நம்மள அறியாமே நம்ம பாடி ஷேப் ஆட தான் செய்யும். அது தப்பு, எந்தவித தப்புன்னு சொல்லலை. ரெக்கார்ட் போட்டு நாங்கள் ஆட மாட்டோம்னு எந்த ஊர்லேயும் சொல்லலை. இதுவரையும் எனக்கு தெரிஞ்சு இந்த 16 வருஷம் இந்த கலை ஃபீல்டில் நான் இருக்கேன். ஒரு சில ஊரில் இப்போ இல்லை, நான் ஆட ஆரம்பித்த சின்ன பிள்ளையில புதுசில் அப்போ வந்து சும்மா பாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பாட்டுக்கு போட்டால் ஆடுவாங்க. அப்போங்க அதெல்லாம் நெட்டில் வந்ததும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயமா அதை பார்த்ததும் கிடையாது. நெட்டில் வந்ததுதான் தப்புன்றீங்களா? நெட்டில் வந்தது தப்பு இல்லை சார், இவங்க வந்தது தப்பே கிடையாது. ஆனால் அதை மற்றவங்க மேலே அந்த விருப்பத்தை திணிக்கிறது தப்பு. அவங்க யாரையும் போயிட்டு இப்படி அவங்க ஆடுன்னு சொல்லலை சார். பரமேஸ்வரியை வந்து தன்னைத்தானே ப்ரொமோட் பண்ணிக்க 10 யூடியூப் சேனலை கையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நான் பாட்டுக்கு ஆடுறேன், என்னை பற்றி ஜூம் பண்ணி எடுத்து நீங்கள் அதை போட்டு விடுங்க. நீ பிரபலமாகணும்னு ஆசைப்பட்ட, நீ வளரணும்னு ஆசைப்பட்ட, அதில் எந்த தப்பும் கிடையாது. இப்போ அவங்க பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? இப்போ அவங்க 10 யூடியூப் சேனல் வச்சுருக்காங்கன்னா நீங்கள் ஒரு 20 சேனல் வச்சு நீங்கள் பண்ண வேண்டியது சார். பண்ணுறதுல தப்பே கிடையாதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அந்த விருப்பத்தை எங்க மேல திணிக்கிறப்பதான் எங்களுக்கு அது தப்பா தெரியுது. உங்களை வந்து நீங்க பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆமா, இப்ப அவங்க போயிருக்காங்கல்ல, அவங்கள போய் அந்த ஊர்ல ஆட்டத்தை பார்த்துருக்காங்க. அவங்க எடுத்த வீடியோ வந்து நெட்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அடுத்த ஊருக்காரவங்க முந்தானேத்து பரமேஸ்வரி இந்த ஊருக்கு வந்தாங்க, எங்களுக்கு நீங்க இந்த மாதிரி ஆடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது பரமேஸ்வரி திணிக்கலையா? அந்த ஊருக்காரங்க தானே திணிக்கிறாங்க. பரமேஸ்வரியால தானே சார் வெளியில வந்துச்சு. பரமேஸ்வரி திணிக்கல. பரமேஸ்வரி வந்து எங்களை போய் நீங்க ஆடுன்னு யாரும் சொல்லல. பரமேஸ்வரி நீங்க ஆடிதான் ஆகணும், என்ன மாதிரி நீங்க ரெக்கார்ட் ஆடியதுன்னு கட்டாயம்லாம் படுத்தல. நாங்க அந்த மாதிரியா பேசிட்டு இருக்கோம். பரமேஸ்வரி மாதிரி நீங்க பண்ணுங்க. அந்த இடத்துல பரமேஸ்வரி பேர் வரலன்னா நாங்க பரமேஸ்வரியை குறிப்பிட்டு பேசிருக்கே போறது கிடையாது. பரமேஸ்வரி வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னீங்க. சரிங்க சார். நான் அவங்க வீட்டில் போய் தான் அவங்கள வந்து இன்டர்வியூ எடுத்தேன். அவங்க இன்னமும் வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. ஆமாங்க சார். அப்புறம் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க லட்ச லட்சமாக வாங்குறாங்க? 1 வருஷமா தானே சார் அவங்க வளர்றாங்க. அதுங்களாட்டியுமே வீடு கட்டிட முடியுமா? இன்னொரு 10-15 வருஷம் இந்த ஃபீல்டில் இருந்தாங்க, வீடு கட்டுவாங்க. நல்லது, கட்டி நல்லா கட்டிட்டு அதை தான் சொல்லுங்க சார். இப்போ பரமேஸ்வரி இங்கே சம்பாதிக்கிறாங்கன்றது ஒரு பிரச்சனை இல்லை, பரமேஸ்வரி அழகா இருக்காங்கன்றதும் ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க டாப்ல இருக்காங்கன்றதும் ஒரு பிரச்சனையே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்காங்க. இங்கே யாருக்கும் அந்த பிள்ளைய பார்த்து பொறாமையே இல்லை. இவங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இவங்கள அழகா இருக்காங்க, இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. பரமேஸ்வரி இன்னைக்கு புகழ்னா நாளைக்கு ஜோதி புகழ், நாளைக்கு ஜோதி புகழ்னா நாளை கழிச்சு வேற யாரும் ஒரு புகழ். புகழ் பணமும் ஒருத்தன்ட்ட நிலையா நிற்க போறதுல நிற்கவும் நிற்காது. அது ஒரு கை மாறி போய்கிட்டே இருக்க ஒரு விஷயம். இதுக்கு பார்த்து பொறாமப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உலகத்துல எல்லாரும் பொறாமையோட தான் உட்காந்துருக்கணும். அவங்க போற பாதை தான் தப்புன்னு சொல்றேன். ஒரு மேளத்துக்கு அடிச்சு ஆடி ஒரு சக கலைஞரை அனுசரித்து வச்சுக்கோ, அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஒரு ஜாதி கொடியை ஏன் கட்டுற? நம்மளுக்கு அது தேவையில்லப்பா. ஜாதி கொடின்றது என்னது? நீ நீ செஞ்சுட்டு உன் வேலையை பார்த்துட்டு போயிடுற, உனக்கு பின்னாடி நாங்கள் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம்ல. அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி கெட்ட வார்த்தையில் திட்டுறதும், ரெண்டாவது காலையில் கணக்கு முடிக்கும்போது ஒரு கோவம் மாதிரி போய் அவங்க முன்னாடி நிற்கிறோம். நாங்கள் தானே நிற்கிறோம். பரமேஸ்வரி ஏதோ ஒரு வீடியோ போட்டாங்க, அந்த வீடியோலேருந்து தான் பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆமாங்க சார். என்ன வீடியோ சார்? உங்களுக்கு பிரச்சனையை இடையிலேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரியாது. நான் ஆரம்பத்திலே சொல்கிறேன், சரிங்களா? அதாவது இந்த பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, பரமேஸ்வரின்ற ஒரு பொண்ணு தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்காண்டி யூடியூப் சேனல் அப்போ கையில் வச்சுக்கிட்டு பாட்டுக்கு எடுத்து ஆடி போடுறது, இது வந்து கொஞ்ச நாளாக வைரல் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் அது ஒரு பெரிய விஷயமா பேசப்படலை. பேசப்படாத காலகட்டத்தில் வந்து மேளத்தை புறக்கணிச்சு ஆடினாங்க. கரகாட்டம்ன்றது மேளம், மேளத்துக்கு ஆடுறது தான் கரகாட்டம். கரகாட்டம் மேளம் எப்படி இருக்கும்னா விரண்டு ஆடணும். பழங்கநல்லூர் ஜல்லிக்கட்டை அவுத்து விட்டோன்னா அந்த இடமே இப்படி கலைஞ்சு பிரிஞ்சு போகி அதுக்கப்புறம் தானே அதை அடக்குறாங்க. அந்த மாதிரி ஆடக்கூடியதுதான் கரகாட்டம். மேல அடிக்க ஆரம்பிச்சோன்னே சட 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 சடன்னு அடிப்பாங்க, புழுதி பறக்க ஆடணும். அதுதான் உண்மையான கரகாட்டம். 10-20 வகை ஜாயிண்ட் இருக்கு. 20 வகை ஜாயிண்ட் ஆடினவங்களும் இருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்சதான் வந்து நான்லாம் ஒரு 7 வகை ஜாயிண்ட் ஆடுவேன். பரமேஸ்வரியை காலை தூக்கி ஆட சொன்னா அவங்க காலு இவ்வளவுக்கு மேல கூட எகிறாது. ஏன் காலம் நான் நெத்திக்கு அடிப்பேன். அதுதான் ஜாயிண்ட், அதுதான் கரகாட்டம்.
இந்த மாதிரி உடல் அசைவுகளை அசைச்சு உடல் உழைப்பை கொடுத்து ஆடுறது தான் கரகாட்டம். சினிமா பாட்டு யார் வேணாலும் போட்டாலும், சின்ன குழந்தைய கூட போட்டாலும், இப்போ நீங்களாம் பார்க்குறீங்க டிக்டாக்ல சின்ன குழந்தைய கூட போட்டு அந்த பாட்டு மியூசிக் ஏற்ற மாதிரி தன் அங்க அசைவுகளை அசைச்சாலே போதும். இதுதான் சினிமா பாட்டு. இதுக்கு உள்ள என்ன டிஃப்ரெண்ட்னா, மேளத்தில் ஆடினா 10 நாளைக்கு எந்திரிக்க முடியாத வலி வலிக்கும், சினிமா பாட்டில் அந்த வலி வலிக்காது. எங்களுக்கு சினிமா பாட்டுக்கு ஆட ஆசை தான். யார் விடுறா? யார் விடுறான்னு யார் விடல அவங்கள தானே இல்ல, யார் விடுறா? கரகாட்ட கலை என்பது அழியப்பட வேண்டிய கலை இல்லை, காக்கப்பட வேண்டிய கலை. மேலம், அதாவது தில்லானமங்கலம் படம் பார்த்துருப்பீங்க, நாதத்தில் பிறந்தது தான் பரதம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாதத்தில் இருந்து ஓசை கேட்டு ஆடுவது தான் சலங்கை ஒலி. எங்களோட பாயிண்ட் ஆஃப் அப்படிதான். இந்த பிரச்சனையை நாங்கள் கொஞ்ச நாள் பரமேஸ்வரிகிட்ட சொல்றோம். இந்த மாதிரி நீங்க கரகாட்டத்தை ஒழுங்கா ஆடுவீங்களா? ஆடுவேனே, நான் ஆடுவேன் சார். சைக்கிள் போறது அதான் சொல்றோம்ல, நான் எல்லா வித்தையும் பண்ணுவேன்னா உங்ககிட்ட சொல்லல சார். எத்தனை பண்ணுவீங்க? நான் வந்து வாழைக்காய் வெட்டுவேன், மாரியாத்தா விளையாட்டு விளையாடுவேன், டீ பிளேட் உடப்பேன். இன்னும் கத்துக்கிட்டு இருக்கேன். தீப்பந்தம் எப்படி சுத்தணும், கோடாங்கி பலகை எப்படி ஏறணும், காலு கட்டை கட்டி காலில் கட்டை கட்டி குதிரை பொய்க்கால் குதிரை மாட்டி ஆடுவேன் சார். நான் கலைக்கு முன்னோடி மூத்த கலைஞர்னா அதெல்லாம் சொல்லவே வரல. என்னை பொறுத்தவரையும் மூத்த கலைஞர்கள்லாம் தேங்காவை கொண்டு போய் உடைப்பாங்க, நான் அட்லீஸ்ட் ஒரு சிரட்டையாவது உடைப்பேன். சரிங்களா? அந்த மாதிரி நடக்கிற ஒரு விஷயத்துல வந்து பரமேஸ்வரியை நாங்கள் சொல்றோம், நீ ஆடுறது தப்பு இல்லை பாப்பா, சாஃப்டாக தான் சொல்கிறோம், நீங்கள் ஆடுறது எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அதை நீ யூடியூப்பில் போடுறது கூட தப்பு கிடையாது. அந்த பாட்டுக்கு ஆடுற பற்றியா அதை கொஞ்சம் குறைச்சிக்க. இதனால நாங்கள் நீ ஆடிட்டு போனால் அதே ஊருக்கு மறுநாள் நாங்கள் போகிறோம். அப்படி போகும்போது பரமேஸ்வரி ஆடுற மாதிரி பாட்டுக்கு ஆடுங்க. அப்போ இல்லைங்க, நாங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டோம், நாங்கள் மேளத்துக்கு தான் ஆடுவோம், மேளத்துக்குன்னு சொல்லி தான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அந்த இடத்துல எங்கள் 2 பேத்துக்கும் வாக்குவாதம் ஆகுது. வாக்குவாதம் ஆகுற நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, காலையில் கணக்கு முடிக்கும் போது விடிய விடிய ஆடிட்டு காலையில் ஒரு பிச்சைக்காரவங்க மாதிரி அவங்க முன்னாடி கையேந்தி நின்றுக்கிட்டே இருக்கும். அப்போ பரமேஸ்வரிக்கும் உங்களுக்கு இருக்கிற தொழில் போட்டியா? தொழில் போட்டியெல்லாம் இல்லை சார். நீங்க சொல்றது அப்படித்தானே இருக்கு. தொழில் போட்டி, அதாவது பரமேஸ்வரி பேரை சொல்றனாலதான் நாங்க அந்த விஷயத்த அந்த பரமேஸ்வரி பிள்ளைகிட்ட கொண்டு போறோம். சரிப்பா, பரமேஸ்வரி மாதிரி நீங்க ஆடலையா, சரி நீங்க உங்க தொழிலை பாருங்கன்னு சொன்னா இந்த டாபிக்கே இன்னைக்கு வந்திருக்காது. சரிங்களா? தொழில போட்டி இல்லாம இருக்காது. தொழில போட்டி போட்டு பாத்திரலாம், பொறாமப்பட்டு தான் பார்க்க முடியாது. சரிங்களா? இப்போ நீங்கள் சொல்கிறது அப்படி தானே இருக்குது. அவங்க வந்து ஆடிட்டு போகிறாங்க, அதே மாதிரி எங்களையும் ஆட சொல்கிறாங்க. நீங்கள் புக் பண்ணும்போது நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு புக் பண்ண வேண்டியதானே சார்? புக் பண்ணுறப்ப யாரும் சொல்கிறது இல்லை சார், ஸ்பாட்டில் தான் சார் சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு நாங்கள் சொல்கிறது, அதாவது புக் பண்ணும்போது சொல்ல மாட்டாங்க, கரகாட்டத்துக்கு தான் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. நாங்களும் அதே டாபிக் தான் அவங்கள்ட்ட கேட்குறோம். கரகாட்டுன்னு தானே சொல்லி புக் பண்ணுங்க. இப்போ வந்து பாட்டு கார்டுன்னு சொல்கிறீங்களா, எந்த விதத்தில் நியாயமா இருக்குது? பரமேஸ்வரி பண்ணானா அவ இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்கள் ஏன் அதை பண்ணணும்? நாங்கள் கரகாட்ட கலைஞரும் எங்களை கரகாட்ட கலையே பண்ண விடுங்க. நாங்கள் ஆடாமல் இருக்கோமா, கதை வைக்காமல் இருக்கோமா, சிரிப்பு காட்டாமல் இருக்கோமா? நீங்கள் ஏன் பரமேஸ்வரி ஆடின மாதிரி எங்களை ஆட சொல்கிறீங்க? அடுத்தவங்க விருப்பத்துக்கு நாங்கள் ஆட முடியாதுங்க. இல்லை, அவங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துருக்கோம் பரமேஸ்வரியோட ஆட்டம், அதனால அது மாதிரி உங்களை ஆட. எதுக்காண்டி எங்களை ஆட சொல்கிறீங்க? நாங்கள் சரி சொல்கிறீங்க, நாங்கள் மறுப்பு தெரிவிக்கிறோம், எங்களை விட்டுறணும்ல, ஏன் விட மாட்டீங்க? அது பரமேஸ்வரிக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? பரமேஸ்வரி பேரை தானே சார் சொல்றாங்க. யாரோ ஒருத்தவங்க பேரை சொல்லிட்டு ஒருத்தவங்க பேரை சொல்லிட்டு போறதுனால தப்பு இல்லை சார். பரமேஸ்வரி ஆடுறாங்க, இவங்கள மாதிரிதான் நீங்க ஆடணும் அப்படின்னு சொல்லிதான் நாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க யோசிக்க மாட்டீங்க? நான் உங்களுக்கு தெரியாம கேக்குறேன். இல்ல, நீங்க சொல்ல எனக்கு புரியுது. அதாவது அவங்க வந்து கரகத்தை எடுத்து ஆடாம, அதாவது மேளத்துக்கு ஆடாம சினிமா பாட்டுக்கு நிறைய அவங்க ஆடுறதுனாலதான் எங்களையும் எல்லாரும் வந்து அது மாதிரி ஆட ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கட்டாயம் இல்லைன்னா இன்னைக்கு பரமேஸ்வரிக்கு எதிராக அவ்வளவு பிரச்சனை உருவாயிருக்காது. அப்ப அந்த சினிமா பாட்டுக்கு ஆடுறது மட்டும் தான் பிரச்சனையா? அது மட்டும் பிரச்சனை இல்ல, ஒரு சமூகத்தோட ஒரு ஜாதியோட கொடியை தலையில கட்டி ஆடுறது. என்ன ஜாதின்னு இல்லை, எல்லா ஜாதி கொடியும் கட்டி ஆடுறாங்க. எல்லா ஜாதி கொடியும் கட்டி அவங்க ஒரு ஆள் ஆடுறாங்க. சரி, அதாவது ஜாதி மதம் இனம் இதுக்கு அப்பாற்பட்டவங்க தான் கலைஞர்கள். யாதும் முறை யாவரும் கேளுன்னு சொல்லியிருக்காங்க. கலைஞர்கள் வந்து எந்த சமூகத்துக்கு வேணாலும் போவோம், அவங்க கொடுக்குற என்ன சாப்பாடு வேணாலும் நாங்கள் சாப்பிடுவோம். ஏன்னா நாங்கள் அப்படிதான் எந்த இடத்துலையுமே. கலைஞர்களுக்குள்ள எனக்கு ஒரு ஜாதி இருக்காதா, என்ன சார்ந்த எல்லாத்துக்கும் ஜாதி இருக்காதா, அதெல்லாம் நாங்கள் ஜாதி பார்த்தா அவங்கள்ட்ட போய் பழகிட்டு இருக்கோம் இல்ல. கலைஞர்கள் எங்களை பொறுத்தவரை கலைஞர்ன்ற அந்த ஒரு ஒற்றுமை மட்டும்தான். இந்த ஒற்றுமையை கலைக்கும் விதமாக அந்த ஜாதி கொடி வந்து தலையில கட்டி ஆடுறத நாங்க நிராகரிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன் அப்படின்னா தப்பா நினைக்க கூடாது, இதுல சில அசிங்கமான வேர்ட்ஸ் வரும். இப்ப ஒரு சமூகத்தோட கொடி அந்த பொண்ணு கட்டிட்டு ஆடிட்டு அது போயிடுது. செகண்டு நாங்க அந்த இடத்துக்கு போறோம், வலுக்கட்டாயமா அந்த ஜாடி கொடியை கட்டி தான் ஆடணும். ஆனா ஏன்னா அப்படி பண்றீங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா நாங்க கலைஞர்கள் ஏன் இந்த ஜாதி கொடியை எங்களை கட்டி ஆட சொல்றீங்கன்னு கேட்டா,
அப்பயும் சொல்றாங்க பரமேஸ்வரி பண்ண சொன்னாங்கல்ல. அப்ப அந்த இடத்துல பரமேஸ்வரி பேர் மென்ஷன் ஆகுறனால எங்களுக்கு டக்குன்னு கோவம் தான் வருது. என்னடா இது, அந்த பொண்ணு கட்டிட்டு என்ன வேணாலும் செஞ்சுட்டு போயிருது, அந்த பொண்ணு விருப்பம் அந்த பொண்ணு செய்யற மாதிரி நம்மளையும் வந்து செய்ய சொல்றாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம் எங்களுக்குள்ள ஏற்படுது. அப்படி ஏற்படும் போது இன்னைக்கு இந்த ஜாதி கொடியை கட்டி அந்த பொண்ணு ஆடிட்டு போயிருச்சு. அந்த கமெண்ட்டுக்கு எல்லாம் அடுத்த ஜாதிக்காரங்க வந்து கமெண்ட் பண்றப்ப என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? இல்ல என்ன பண்ணுவாங்க? இந்த ஜாதி கொடியை கட்டி ஒருத்தவங்க ஒண்ணு வேணாம் சார், நான் ஒரு ஸ்டேஜ்ல ஆடிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து நான் ஜாதி பேரையும் சொல்ல விரும்பலை, ஏன்னா இது வந்து ஜாதி பிரச்சனையாக மாறிடும், அதுக்காண்டி சொல்கிறேன். ஒருத்தவங்க வந்து ஜாதி கொடியை கட்டி நல்ல போதையில் இருக்காங்க, நல்ல ட்ரிங்க்ஸில் இருக்காங்க. இந்த இதை கட்டி தலையில் ஆடு அப்படின்னாங்க. அப்போ நான் இந்த கையில் இப்படி தான் நிப்பாட்டுறேன், ஆனால் நிப்பாட்டுங்க, இந்த ஜாதி கொடியை கொண்டு வந்து எங்கள்கிட்ட கொடுக்காதீங்க, நாங்கள் பண்ண மாட்டோம். அவெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா, பேர் என்னடா, மதுரையிலேருந்து பரமேஸ்வரி பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏன் நீ பண்ண மாட்டியா, கட்டியாடு, சும்மா கட்டியாடு அப்படின்னாங்க. அதை பண்ண மாட்டோன்னா விட்டுருங்கண்ணா, ஏன் கட்டாயப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் என்னோட பிரதர் தான், என்னோட அண்ணன் தான், என்னோட சகோதரன் தான் இந்த இடத்துல இருக்கீங்க, சரியா? ஏன் அந்த ஜாதிக்கான தான் உனக்கு நல்லா இருக்கோ, எங்கள் நல்லா இல்லையா? பச்சையாக கேட்டப்ப அந்த இடத்துல நான் ஒரு கலைஞர், அந்த இடத்த விட்டு என்னால் போக முடியாது, விடிகிற வரையும் அவனை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த இடத்துல. ஏன் எனக்கு மான ரோசம் இல்லையா, எனக்கு வெக்கம் எதுவுமே இல்லையா? அந்த இடத்துல நான் என்ன பண்ண முடியும் ஒரு பொண்ணா இருந்து? அப்ப இந்த பிரச்சனை எங்க இருந்து தூண்டுச்சு, எங்க இருந்து வந்துச்சு? நீ உன் இஷ்டத்துக்கு ஒருத்தி சந்தோஷத்துக்கு இல்ல நீ மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு செஞ்சுட்டு போயிடுற, அதனால பாதிப்படைகிறது யாரு? எனக்கு மட்டும் இந்த சம்பவம் நடக்கல, என்னை சுத்தி உள்ள அத்தனை கலைஞர்களுக்கு இந்த பிரச்சனையை ஒவ்வொரு நாளும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. போன 15 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆள் வேலைக்கு கொடுத்துருந்துச்சு. போற நேரத்துல எல்லாம் கிளம்பி திருநெல்வேலியில ரெடியா இருக்கேன். அம்மா வேலை கேன்சல் ஆயிடுச்சுமா, வராத. ஏன், என்னப்பாச்சு, என்ன ரீசனு? இந்த மாதிரி போலீஸ்காரங்கள்ட்ட போய் பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஏன்டா அவங்கள கரகாட்டம் ஆட சொன்னால் பாட்டு போட்டு ஆடிக்கிட்டு ஜாதி கொடி கட்டிக்கிட்டு ஆடுறீங்க, உங்களுக்கு என்னடா பர்மிஷன் சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. அப்போ நீ பண்ண ஒரு சின்ன வேலையால் இத்தனை குடும்பம் பாதிக்கிறது உனக்கு தெரியலை. நான் கேட்கறது தப்பா கரெக்டா நீங்க சொல்லுங்க சார். இங்கே ஒரு இடத்துல நடக்கக்கூடிய விஷயம் ஒட்டுமொத்த சமூகத்தை ஒட்டுமொத்த கலைஞர்களையும் பாதிக்குது. அப்ப வந்து அந்த இடத்துல அவங்க பரமேஸ்வரி மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லாம இருந்து, ஏமா நீங்க இந்த மாதிரி பண்றீங்களாமா, இல்ல வேணாண்ணா, சரி அவங்க வேணான்னா விட்டுருங்க அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க பரமேஸ்வரி அந்த கேள்வியை நாங்க கேட்டிருக்க மாட்டோம்ல. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க சார். நான் கேட்கறது கரெக்டா, நீங்க தப்பா உங்க செருப்பு கூட எடுத்தாடிங்க, நாங்க வாங்கிக்குவோம், சரிங்களா? அப்போ உன் பேரை சொல்லி அந்த இடத்துல மென்ஷன் பண்றதுனால நீ ஒருத்தி பண்ணுன செயல் இப்ப நான் பண்ணுனா என் பின்னாடி இருக்க எல்லாத்தையும் பாதிக்கும். அப்ப ஜோதி இதை பண்ணாதன்னு என்னை கூப்பிட்டு சொன்னாங்கன்னா, சரிங்கக்கா அப்படியா, இந்த மாதிரி பாதிக்குதானா, பண்ண மாட்டேன் அப்படின்னா, நீ யார் என்னை கேட்கறதுக்கு? நீ நான் கலெக்டரா? அதாவது காலால நடந்து போ, கலைவாணி உன்னை தலையால சம்பந்து நடந்து போவா. நீ தலையால நடக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கியே, உன்னால 2 ஸ்டெப்பு கூட உன்னால யாராலையும் தலையால நடக்க முடியுமா? மேலே எவ்வளோ மேலே கொண்டு போகிறான்னு ஆண்டவன் அவளுக்கு. நான் ஒரே ஒரு விஷயம் நினைக்கிறேன், பொறாம கூட்டம்னு சொல்கிறாங்கல்ல, பொறாமனா என்ன சார்? பொறாமை எங்கேருந்து வரும்? நமக்கு இருக்க ஐயோ இந்த பிள்ளை இவ்வளோ அழகாக இருக்கே, நம்மள்ட்ட அந்த அழகு இல்லையே, இதுதான் பொறாமை. ஐயோ இவ்வளோ பெரிய சிறப்பான டான்ஸராக இருக்காங்களே, இந்த டான்ஸ் நம்மள்ட்ட இல்லையே. இல்லை அவங்களுக்கு நிறைய புக் ஆகுதுன்றது பொறாமை இருக்கு. அவங்க போகிற அதே டேட்டா அதே தேதிக்கு நாங்கள் போகிறோம், நாங்கள் ஏன் பொறாமப்படணும்? நீ பொறாமன்னு சொல்கிறேல, உனக்கு நிறைய புக் ஆகுதுன்னு சொல்கிறேல, உன்னை எத்தனை ஊரில் நீ புக் ஆயிடுவ? ஒரே தேதி, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைனா இந்த செவ்வாய்க்கிழமைக்கு 10 ஊர்ல பரமேஸ்வரி புக் ஆயிட முடியுமா? முடியாது. நான் கேட்குற கேள்வி, பரமேஸ்வரி 10 பேர்ல புக் ஆனாலும் கையும் காலும் தனித்தனியாக போய் ஆடும், ஒரு பரமேஸ்வரி ஒரு இடத்துல தான் ஆட முடியும். அப்போ உன்னை பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியம்? 10 ஊர்லயும் பரமேஸ்வரியை கேட்டிருக்காங்க. நீங்க எவ்வளவு வாங்குறீங்க? நான் பேமெண்ட் வந்து ஒரு நாளைக்கு 4000 சம்பளம் வாங்குறேன். ஒரு நாளைக்கு? ஆமா. பரமேஸ்வரி எவ்வளவு வாங்குறாங்க? ஒரு நாளைக்கு 10,000 கேட்குறாங்க சார், வித் ஏசி வச்ச காரோட 15,000 கேட்குறாங்க சார். ஒரு செல்ஃபி, நம்ம சக நடிகர்களோட கூட செல்ஃபி எடுக்கிறோம், அவங்கள சிரிச்ச முடிஞ்ச வாங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு செல்ஃபிக்கு 200 ரூபா கேட்குறாங்களே, இது எந்த விதத்துல சார் நியாயம்? பணம் சம்பாதிக்கணும், பணம் நம்மளை பாதுகாக்க தான், நம்மளை அழிக்க கிடையாது. நீங்க இந்த இந்த சேலரி பிரச்சனை வந்தனால இந்த கருத்தை நான் உங்கள்கிட்ட முன் பதிவு செய்கிறேன். பரமேஸ்வரி சம்பளம் வாங்குறதோ பேமெண்ட் நிறையா பேசுகிறதோ எங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. அதாவது
அந்த காலத்துல மேளத்துக்கும் ஆட்டத்துக்கும் சேர்த்து மொத்தமே வந்து அந்த காலத்துலன்னு சொல்லக்கூடாது, இப்ப இருக்க காலகட்டத்திலேயே 50,000 தான் பேசுறாங்க. உங்கள்ட்ட பரமேஸ்வரி அன்னைக்கு என்ன சொன்னாங்க? 55,000 நான் கேட்பேன் சார், 55,000 கேட்பேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு எஸ்கே மாரியம்மான்னு ஒருத்தவங்க இதே மதுரையில இருக்காங்க, பரமேஸ்வரியோட ரிலேட்டிவ் தான் அவங்க. அவங்களோட பொண்ணு மாயம்மா, அந்த மாயம்மா இருக்காங்க. ஒரு டீமுக்கு கரகாட்டம் மொத்த டீமுக்கு 3 லேடிஸ் 2 ஜென்ஸு வித் கார் வாடகையோட 25,000 பேசுவாங்க. நான் 3 ஐநாங்க 20. இந்த 4 பேர்த்துக்கு 5 பேர்த்துக்கும் 20,000 சம்பளத்தை போட்டுட்டு காருக்கு 3,000 வாடகை கொடுப்பாங்க. அவங்க கையில் மிஞ்சிறது 2,000 தான். அப்போ நான் கேட்பேன் அந்த அம்மாட்ட, ஏம்மா அந்த 25,000க்கு செட்டு வாங்கி கூட ஒரு 5 ரூபா 30 ரூபாயா பேசக்கூடாதம்மா, நீங்கள் லாபமே இல்லாமல் செட் அடித்து என்னம்மா பண்ண போகிறீங்க? அதுக்கு அந்த அம்மா என்கிட்ட ஒரு நாள் சொன்ன பதில் என்னென்னா, ஏப்பா அவங்களும் நம்மளை மாதிரி தானேப்பா கஷ்டப்பட்டு சம்பாரித்து கோயில் கூட கொடுப்பாங்க, மொத்த பணத்தையும் நம்ம பிடிங்கிட்டு வந்துட்டு அவங்க என்னப்பா செய்வாங்க? அவங்க பொண்டாட்டி பிள்ளை எப்படிப்பா காமிப்பாங்க? எனக்கு இது போதுண்டா, அம்மாவுக்கு உங்களை வச்சு ஒரு 1000 ரூபா கிடைச்சா போதுண்டா. சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் வந்து 4,000 வாங்குறீங்க, பரமேஸ்வரி வந்து ஒரு 10,000 வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்க. பரமேஸ்வரி புக் பண்ணுறதுக்கே 55,000 கேட்குறாங்க சொல்கிறீங்க. தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்கேனே. ஒரு இட்லி எவ்வளோ வரும்? ஒரு இட்லி 7 ரூபா வரும். பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்குமே. எவ்வளோ வரும்? ஒரு இட்லி 15 ரூபா வரும். நீங்கள் அங்கே போய் கேட்க முடியுமா, ஏன்டா நீ தள்ளுவண்டி கடையில் 7 ரூபாய் இங்கே 15 ரூபாயும் கொடுக்குறேன்? அது அவங்கவுங்க விருப்பம். அதே மாதிரி தானே பரமேஸ்வரோட விருப்பம், அவங்களோட ரேட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது அவங்களோட விருப்பம் தானே. அவங்க விருப்பம் தான். அவங்க இப்போ 55,000 வாங்கினாலும் அது அவங்களோட விருப்பம். கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க ஃப்ரீயாக போய் பண்ணாலும் அவங்களோட விருப்பம். கண்டிப்பா. 1,00,000 ரூபாய் வாங்கினாலும் அது அவங்களோட விருப்பம். கண்டிப்பா. அதை எதுக்கு நீங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கீங்க? நாங்கள் அதை எடுத்து பேசல, நீங்கள் கேட்டீங்கல்ல ஒரு கேள்வி, அதுக்கு நான் 55,000 தான் வாங்குறேன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு காரணம் தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒழிஞ்சு பரமேஸ்வரி எவ்வளோ பணம் கொண்டு போனாலும் அவள் எனக்கு வந்து தந்துட்டு போறா, இல்லை நான் எவ்வளோ பணம் கொண்டு போனாலும் நான் பரமேஸ்வரிக்கு போய் தரப்போறேன்னா, இந்த பண பிரச்சனை எங்களுக்குள்ள கிடையாது, புகழ் பிரச்சனை கிடையாது. எங்களோட மொத்த பிரச்சனையே என்னன்னா, முறையான மேளத்துக்கு ஆடணும். இது ஏன் குரல் மட்டும் இல்லை, நிறைய கலைஞர்களோட குரல். யார் யாரோட குரல்? நிறைய கலைஞர்கள், ஒட்டுமொத்த கலைஞர்கள். 5 பேர் சொல்லட்டுமா? மதுரை ஐயப்பன் அவர்களோட குரல், தஞ்சை தேன்மொழி ராஜேந்திரன் அவர்களோட குரல், திருநெல்வேலி மாவட்டத்துல ஜோதி என்னோட குரல், சரிங்களா? திண்டுக்கல் மாவட்டத்துல பிரியாவோட குரல், மதுரை மாவட்டத்துல நதியாவோட குரல். இப்படி வச்சுக்கோங்க. ஒரு 5 பேரை நாங்க சொல்றோம். இந்த 5 பேருமே வந்து இப்போ நீங்க 5 பேர் இருக்கீங்க, நீங்க அரைகுறை ஆடை போட்டு ஆடினது இல்லையா சார்? இங்க அரைகுறை போட்ட ஆடல, நாங்க உத்தமி, நாங்க 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 கரெக்டா தான் இருக்கோம். பரமேஸ்வரி தப்பு பேசவே வரலையே சார். ஆபாச நடனம் ஆடலையா? நாங்க ஆபாசம் ஆடி இருக்கோமே. ஆபாசம்னா கட்டி பிடிச்சி உருள்ற அளவுக்குலாம் நாங்க ஆடல. அந்த அளவுக்கு கலையை கேவலப்படுத்துற அளவுக்கு நாங்க ஆள் கிடையாது, சரிங்களா? இவங்க பரமேஸ்வரி ஆபாச நடனம் ஆடுறாங்க. பரமேஸ்வரி ஆபாசம் ஆடினாங்க நாங்க சொல்லவே இல்லையே. அவங்க சிங்கிளா தான் ஆடுறாங்க, தனியா தான் ஆடுறாங்க, பொண்ணுங்களோட தான் ஆடுறாங்க, தப்பு கிடையாது. நையாண்டி மேளத்துக்கு ஆடட்டுன்னு தான் சொல்றோம். இப்ப பரமேஸ்வரிய பத்தி அவ பேர், இப்ப நான் அவங்ககிட்ட இன்டர்வியூ எடுத்தேன், அதனாலதான் நான் அவங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் இனிமேல் வந்து அந்த பாட்டு போட்டு நான் இந்த மாதிரி ஆட மாட்டேன். நல்லது. நேத்து தான் வீடியோ ரிலீஸ் பண்ணோம். நான் இனிமேல் ஆட மாட்டேன், முடிஞ்ச அளவு வந்து அரைகுறை ஆடையும் நான் குறைச்சிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க இது பரமேஸ்வரி உங்கள்கிட்ட இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அப்புறம் எடுத்திருக்காங்க. நாங்க இது போன வாரமே எடுத்துட்டோம் இந்த முடிவெல்லாம். இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே காரணம், கரகாட்ட கலைஞர்னால ஒரு ஆபாச நடனம் மக்கள் மனசுல இருக்கனாலதான். நான் இன்னொரு விஷயம் கேட்கிறேன் சார், தப்பா நினைக்க கூடாது. இந்த விஷயம் நான் எனக்கு தெரிஞ்சு 16 வருஷமாவே இந்த அரப்பாவோட இருக்கு. இத முத ஃபர்ஸ்ட் ஹாப் ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, அப்பயே மக்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா இது உள்ள வந்திருக்க வாய்ப்பு இல்லைல்ல. நீங்க பாத்தீங்க, அவங்க ஆடுனாங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சா அவங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டாங்க. பிடிச்சிருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் செஞ்சிட முடியும்? பிடிச்சிருக்குன்னா எல்லாத்தையும் யாராலுமே செய்ய முடியாது. அப்புறம் சரி, நாங்க செய்யறோம்னா நீங்க ஒரு ஊர்ல எங்களை நிராகரிச்சு பாருங்க. ஏமா நாகர்கோயில்ல இருக்கு, இன்னும் அந்த திட்டம் இருக்கு சார். நான் இப்ப ஆணித்தனமா அடிச்சு சொல்லுவேன், இன்னும் கரகாட்ட கலைஞர் நாகர்கோயில்ல அநாகரிகமா ட்ரெஸ் போட்டு ஆடக்கூடாது, நீட்டான உடையில தான் ஆடணும். இன்னமும் அந்த சட்டத்திட்டம் நாகர்கோயில்ல இருக்கு. இந்த நாங்க மற்ற மாவட்டத்துங்களை போறதானே செய்யறோம். நாங்க தப்புன்னு நாங்க சரி நீங்க பேச வரல. கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் எழுதி கொடுங்க, இந்த மாதிரி எங்களை ஆபாச நடனம் ஆட விடுறாங்கன்னு கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் எழுதி கொடுங்க, காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இதனால நாங்க அதாவது இவங்க தான் எங்களை எதிர்த்துக்கிறாங்க, இவங்க ஆபாச நடனம் ஆடுறாங்கன்னு சொல்லி. இதே சில ஊர்ல நாங்க போட்டு போனா கூட ரொம்ப வேணாம், நாங்க ட்ரெஸ் போடலாம் கட்டிருப்போம், இந்த இடத்த
ஷால் வச்சு கட்டியிருப்போம். ஆமா. ஷால் வச்சு கட்டியிருந்தா தொடர்ந்து எங்களுக்கு ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்கும். கிரவுண்டுக்குள்ள ஆடவே விட மாட்டாங்க. ஏய் இடுப்புல துணியை கட்டி ஆடு, இடுப்புல துணியை கட்டி ஆடு. நான்லாம் பச்சையாவே கேட்டிருக்கேன். உனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் தெரியுதுல, இந்த இடுப்புல சின்ன இடுப்புல துணியை கட்டி ஆடுறதா உனக்கு பெரிய விஷயமா தெரியுதா? கழட்டிலாம் ஆட முடியாது. போன் கூட நான் சில ஊர்ல சண்டை போட்டிருக்கேன். இப்ப இவங்க மக்கள் மட்டும் எங்களுக்கு இப்படிதான் ஆடணும், எங்க ஊர்ல இப்படிதான் எப்பா அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரியாப்பா இவங்க நாகரிகமா ஆடணும், உடை வந்து நாகரிகமா போடணும், பேச்சு வந்து நாகரிகமா இருக்கணும்னு மட்டும் எந்த ஊராது சொல்லிட்டாங்கன்னா இந்த கரகாட்ட கலைஞர்கள் அன்னைக்கு எல்லாருமே மாறிடுவாங்க சார். புரியுதுங்களா? அதே மாதிரி அரசும் ஆணையும் இந்த கரகாட்டம் நடத்தணும்னா நீங்க இப்படிதான் செய்யணும்னு சொல்லிட்டா அன்னைக்கு எல்லாருமே திருந்திடுவாங்க. இப்ப என்கிட்ட வந்து நீங்க சொல்லி ஜோதி நீ ஆபாசம் இல்லாம ஆடு அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்ல. உளவாய மூடிடலாம். ஊர்வாய மூட முடியுமா? அப்ப அந்த ஊர்ல இது யாரு கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்க, இந்த இன்னும் சொல்ல போனா இந்த கர்மத்தை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா எனக்கு தெரியாது. கண்டுபிடிச்ச அன்னைக்கே தடுத்திருந்தா இன்னைக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா? இந்த மாதிரியான கரகாட்டத்தை ஒழிக்கணுங்கிறீங்களா? இந்த மாதிரி கரகாட்டத்தை நான் ஒழிக்கணும்னு சொல்ல வரல. இந்த மாதிரியான ஆமா அதை ஒழிக்கணும், கண்டிப்பான முறையில ஒழிக்கணும். நான் என்ன கேட்டா, நான்லாம் இனி வரும் காலங்கள்ல இனிமே போற காலங்கள்ல யாரு எப்படியோ தெரியாது, நான் திருத்திக்குவேன். முழு உடை அணிய தயாரா இருக்கேன். மேளத்துல ஆட தனியா இருக்கேன். கரகாட்ட கலையில பாரம்பரியத்தை மீட்டு கொண்டு வர தயாராக நான் இருக்கேன். கூடிய விரைவில் என்னோட வீடியோஸ்களும் உள்ள அப்டேட் ஆகும் சிறந்த முறையில. சரிங்களா? அதுக்காண்டி நாங்கள் வந்து இப்போ இங்கே பேச வந்திருக்குது பரமேஸ்வரிக்கு பணம் நிறையா கிடைக்கி ஆபாசமாக அவங்க ஆடுறாங்க அதெல்லாம் பேசலை. இப்போ நான் சொல்கிறேன், பரமேஸ்வரி ஆபாசம் ஆடலை. ஆபாசம் ஆடலைன்னா போட்டிருக்க ட்ரெஸ் ஆபாசம் இருக்குது, அவங்க ஆபாசம் ஆடல, தனி நபர் கூட தான் ஆடுறாங்க, தனியாக தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதை நாங்கள் பேச வரலை. ஒரு முறையான மேளத்துக்கு ஆடு, ஒன்றை வச்சு ஒன்னே ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து நீ வாழ்கிற வாழ்க்கையை எங்கள் தலையில் திணிக்கிறாங்க. இங்கே நாங்களே வாழவே கஷ்டமாக இருக்குங்க. இன்னொருத்தவங்கள நாங்கள் எப்படிங்க வாழ முடியும் சொல்லுங்க? நீங்கள் பொறாமன்னு சொல்கிறீங்க. எங்களுக்கு எந்த விதத்துலையும் பொறாமலாம் கிடையாது. சரிங்களா? இப்போ நான் ஒரு சபையில் நிற்கிறேன், என்னைய உன் அக்கா தங்கச்சியாக நினச்சி பார்த்தேன்னா நான் மறுப்பு சொன்ன ஒரு விஷயத்த நீ என் மேலே திணிக்க மாட்டேன். நான் பரமேஸ்வரி மாதிரிலாம் எங்களால் பாட்டு போட்டுக்கு ஆட முடியாதுங்க, பரமேஸ்வரி மாதிரிலாம் எங்களால் ஜாதி கொடி கட்டி ஆட மாட்டாங்கன்னா சரி, அவங்களுக்கு அதை பண்ண விருப்பம் இல்லையா, அதை விட்டுருவோன்னு நீ விட மாட்டுற. அதை நீங்கள் என் மேலே திணிக்கிறீங்க. நீ கண்டிப்பாக ஆடினாதான், இல்லைன்னா கண்டிப்பாக ஆடணும், இல்லைன்னா விடிய வரையும் கிரவுண்டுக்குள்ள நின்று வாய் பேசுகிறாங்கங்க. நாங்கள் ஆட வந்து பார்த்துக்காண்டி என் ஆத்தா என்ன பண்ணா, என் அக்கா என்ன பண்ணா, சொல்கிறேன் சார், உங்கள் அம்மா அக்கா நீ பெரிய அவ்வளோ ஆட்டக்கார புண்டி, உனக்கு ஆட தெரியாதோடி, பச்சையா பேசுறாங்க. விடிய மனசளவுலையும் உடம்பளவுலையும் அந்த இடத்துல நாங்க வலியை தாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். என்னடா இது இப்படி பேசிட்டாங்களா, இப்படி அப்ப இவங்க இப்படி பேச எங்களுக்கு மூளையில என்ன தோணும், இந்த பரமேஸ்வரி பண்ண வேலையாலதான் இவ்வளவு பிரச்சனையும் நம்மளுக்கு வந்திருக்கு. அப்ப இந்த பிள்ளைய நம்ம கூப்பிட்டு சத்தம் போடுவோம்னு உங்களுக்கா இருந்தாலும் தோணுமா தோணாதாங்க? நீங்க சொல்லுங்க சார். அப்ப அந்த கோபத்தோட வெளிப்பாடுதான் சார் இது. மத்தபடி பரமேஸ்வரி அழகா இருக்காங்க, அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்கன்றதுல ஒரு கருத்தே ஒரு மேட்டரே கிடையாது சார். சரிங்களா? இன்னும் சொல்ல போனா பிசினஸ் மேன்க யாரும் கரகாட்டம் வச்சு பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? அவங்க வந்து ஒரு கரகாட்டம் பார்க்கறது யாரு? ஒரு நடுத்தர கிராம மக்கள். யார் வந்து பார்ப்பாங்க? கிராம மக்கள். அதுல யார் இருப்பாங்க? ஆண்கள், பெண்கள், எல்லாருமே இருப்பாங்க சார். சின்ன குழந்தைங்க எல்லாருமே இருப்பாங்க. சின்ன குழந்தைங்க முன்னாடி ஆபாச நடனம் ஆடலாமா? சின்ன கரகாட்டத்து அந்த திருவிழாவுக்கு அதுக்கு தானே வந்திருக்கோம், கரகாட்டத்துக்கு தானே வந்திருக்கோம். கரகாட்டம் ஆட சார், இப்ப நாங்க கரகாட்டம் ஆட போறதுதான் எங்க ஆட்டம். நீங்க இவங்கதான் வந்து பார்க்கணும், இவங்கதான் வந்து பார்க்க கூடாதுன்னு எங்களால சொல்ல முடியாது. ஒரு திரைப்படமா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு சென்சார். சரிங்க சார். ஒரு என்னதான் அரைக்குறை ஆடையா இருந்தா கூட திரைப்படத்துல ஒரு சென்சார் இருக்கும், ஒரு போர்டு வந்து அதுக்கு. சார், என்னோட கேள்வி என்னன்னா, அது வந்து வெளியிடுவாங்க. உங்களுக்குலாம் வந்து டைரக்டா போய் ஒவ்வொரு இடத்துலயும் சென்சார் போட்டுட்டு இருக்க முடியாது. உங்களோட சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான். நாங்க மைக்ல போய் சொல்ல முடியும், பெரியவங்க மட்டும் உள்ள வந்து உட்காருங்க. நீங்க ஏன் அந்த மாதிரி ஆடுறீங்கன்னு கேக்குறேன் சார். இது அததானே சொல்றேன், இதை கண்டுபிடிச்சவங்க தான் நீங்க கேட்கணும். அப்படி பார்த்தா இந்த கொஸ்டின்ல ஆபாசமா, நாங்க ஆபாசம்னா என்ன, வீட்டுல பண்றதெல்லாம் ரோட்ல பண்ற அளவுக்கு பண்றாங்க. சில மானங்கட்ட நாய்க பண்ணனாலதான் இவ்வளவு பிரச்சனை இங்க நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே சின்ன குழந்தைகளை நாங்க வந்து நீ வீட்டுக்கு போ, நாங்க இதை செய்ய போறோம்னு சொல்ல முடியாது சார் அவங்கள்ட்ட.
புரியுதுங்களா? அதனால அவங்க பார்த்தாலும் பரவாயில்லைங்க. பார்த்தாலும் பரவாயில்லன்னா அது அவங்க அந்த ஊர்ல இருக்கவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பாயிண்ட்ல என்ன சொல்லணும், அம்மா அந்த மாதிரி குழந்தைகள்லாம் இருக்காங்க, பெரியவங்க எல்லாம் பார்ப்பாங்க, பொம்பளை எல்லாம் பார்ப்பாங்க, நீங்க பண்ணாதீங்கன்னு கேட்டு போயிடணும். அந்த மாதிரி ஊர்ல நீங்க உடைய நாகரிகமா போடுங்கன்னு சொன்னாலே இங்க பாதி ஆபாசம் குறையும் சார். ஏன் சார் அந்த ஊர்லயும் செய்ய மாட்டாங்க? நீங்க ஏன் எங்களை ரசிக்கிற வரையும் ஒரு போக பொருளா ரசிச்சுட்டு பின்னாடி போய் எங்களுக்கு பின்னாடி கமெண்ட் எங்க முதுகுல போய் எழுதுவீங்களோ? நான் உங்கள்கிட்ட கேக்குறேன். விடிகிற வரை கரகாட்டம் நடக்குது, இது அட்வான்ஸ் கொடுக்கும் போது எங்க ஊருக்கு வரும்போது நீ சேலை கட்டி ஆடுன்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? மொத்தம் உங்க கரகாட்டம் இப்ப எப்படி ஒரு போராட்டம் பண்றீங்க? பரமேஸ்வரிக்கு எதிராக ஒரு போராட்டம். சரிங்க சார். எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுவா சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்க சார். அது மாதிரி மொத்த தமிழ்நாட்டு நம்ம முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்க வேண்டியதானே, இந்த மாதிரி கோயில்கள்ல இந்த மாதிரி ஆபாச நடனம் நடத்துறாங்க, அவங்க மேல வழக்கு தொடுங்க, இல்ல அவங்க மேல நடவடிக்கை. எங்களோட பொறுப்பு ஊர் மக்களை நம்பி இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க, எங்களோட பொழப்பு ஊர் மக்களை நம்பி இருக்கு. ஒருவேளை நீங்க இந்த மாதிரி ஆடாட்டி உங்களுக்கு கூப்பிட மாட்டாங்களா? கூப்பிட மாட்டாங்க சார். ஏன் சார், இடுப்புல துணி கட்டினாலே பொறுக்காத ஜனங்க சார் நம்ம ஜனங்க. கையை பிடிச்சா எழுப்பாங்களா? கண்டிப்பா எடுப்பாங்க சார். சார் இதுல சொல்ல முடியாத சில அனுபவம், சப்பரத்து கூட போய்கிட்டே இருப்போம், நேருக்கு நேரம் வந்து மாற பிடிச்சி அவர் அவங்க கமிக்கிட்டு தான் போவாங்க. சில நேரத்துல அடிக்க கூட நான் செஞ்சிருக்கேன், அடிக்க கூட கை வந்துருக்கு. பின்னாடி போவோம், பின்னாடி இடுப்ப நறுக்கணும், வலி தாங்காம நான் ஒரு இடத்துல எல்லாம் அழுதுருக்கேன். அப்ப ஊர் மக்கள் நீங்க உங்களை திருத்திக்கிட்டு கரகாட்டத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கும் போதே என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி எங்களுக்கு நீங்க அரப்பாவோட கட்ட வேணாம், முழு ட்ரெஸ் போட்டு ஆடுங்க, உங்க கரகக்கலையை மட்டும் செய்யுங்க, ரெட்ட அர்த்தங்கள்ல பேசாதீங்க, நகைச்சுவை பண்ணுங்க இப்படின்னு ஸ்ட்ரிக்டா எந்த ஊர்க்காரங்களா சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி அதை செய்ய அட்வான்ஸ் மட்டும் எல்லா ஊர்லயும் கொடுக்க சொல்லுங்க. நாங்க சிறப்பான முறையில் அதை செய்யலைன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. வீடியோ வாயில நீங்களே சொல்லுங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும், அதாவது உங்களை புக் பண்ணக்கூடியவங்க, கரகாட்டம் சொல்லி புக் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு கோரிக்கை ஒன்று வைங்க. இந்த வீடியோ பார்க்குற அனைத்து பொதுமக்களுக்கும் ஊர் மக்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் தான், நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க, நாங்க இதை ஆட ஆரம்பிச்சோம், அப்போ உங்களோட விருப்பம் இதுதான் சொல்லிதான் நாங்க இவ்வளவு நாள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னன்னா எங்களை விடிய விடிய ஒரு போக பொருள் மாதிரி ரசிக்கவும் செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி வந்து பேட் கமாண்டும் போட்டுக்கிறீங்க. இதை வந்து ஆபாசம்ன்ற ஒரு கரகாட்டக்கலையை நாங்க மட்டும் தடுத்தாலும் இது பத்தாதுங்க, நீங்களும் சேர்ந்து எங்களுக்கு ஒத்துழைச்சாதான். எங்களுக்கு எங்க மாற வெளியில காட்டியோ இல்ல எங்க தொடைய காட்டியோ எங்க வயிற்ற காட்டியோ ஆட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா எங்களுக்கும் வெக்கமானம் எல்லாமே இருக்கு. ஊருக்காரவங்க அட்வான்ஸ் கொடுக்கும் போதே நீங்க முழுசா கவர் பண்ணி தான் ஆடணும், கரகம் வச்சு ஆடணும், மேளத்துக்கு தான் ஆடணும், எந்த இடத்துலயும் அசிங்கம் இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா அந்த கரகாட்டத்தை அந்த நிமிஷமே திருப்பி அனுப்பிடுவோம்னு மட்டும் ஒரு வார்த்தை எல்லா இடத்துலயும் சொல்லி பாருங்க. இந்த கரகாட்டத்தோட ஆபாசத்தை ஒழிக்கிறதுக்கு உங்களோட குரல், நீங்க எவ்வளவுக்குள்ள சொல்லி சொல்லி இந்த அட்வான்ஸுகளையும் உங்க குரலையும் கொடுக்குறீங்களோ அந்த குரலுக்கு பதிவாகவும் அந்த குரல் பதிவாக நாங்க ஏத்துக்கொண்டு நிச்சயமாக எங்களை மாத்திக்கிட்டு ஆடுறதுல மத்தவங்களோட நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நான் இனிமே இப்ப சொல்றேங்க, நீங்க எனக்கு ஆஃபர் கொடுங்க, கொடுக்காம போங்க, என்னை ஊருக்கு வேலைக்கு கூப்பிடுங்க, கூப்பிடாம போங்க, இல்ல என் குடும்பம் பட்னியே கடந்து சேர்த்தாலும் ஏன் கரகாட்டத்துல முழு ட்ரெஸ் தான் வயிற்ற மறைத்து கொண்டு தொடையை காட்டாம மாறை காட்டாம நாங்க ஆடுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோங்க.